ஜஸ்டிஸ் B.R. கவாய் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதி. இவர் பொறுப்பேற்று 24 மணி நேரத்துக்குள்ள இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய செய்தியா மாறி இருக்கிறது. பதவியேற்ற முதல் நாளே மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருடலை கொடுக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார். இது சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கவே முடியாது. இது ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை. ஏன் தலைமை நீதிபதியா பொறுப்பேற்ற உடனே இந்த வார்த்தையை அவர் சொல்லணும்? இதை சொல்றதுக்கான தேவையும் நெருக்கடியும் புதிய தலைமை நீதிபதிக்கு எங்க இருந்து வந்தது? இவர் தலைமை நீதிபதியாக இருக்க போற இந்த 6 மாத காலத்தில் மிக முக்கியமான வழக்குகள், குறிப்பாக இந்த மோடி அரசாங்கம் சார்ந்த இவங்க கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டம் குறித்தான வழக்குகளை அவர் டீல் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாம அந்த வழக்குகளுக்கான இறுதி தீர்ப்பையும் அவர் தான் கொடுக்க போகிறார். இது குறித்து தான் ஒரு மிகப்பெரிய நெருடல் மோடி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இவர் நேற்று பேசியது என்ன? அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே மோடி அரசாங்கத்திற்கு நேரடி எச்சரிக்கை விடுற மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதிமன்றமா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி புதுசா இப்ப நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த சஞ்சீவ் கண்ணா ரிட்டையர்ட் ஆயிட்டார் நேத்தோட. இப்ப இன்னைக்கு புதிய நீதிபதி யாரு அப்படின்னா B.R. கவாய். அதாவது அவருடைய முழு பேர் என்னன்னா ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய். இவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர். இதுல கூடுதலா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். இந்தியாவில் 2வது முறையாக தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் இந்தியாவின் உச்சபட்ச நீதி அதிகாரத்தின் தலைமை நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார். இது சமூக நீதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா KG பாலகிருஷ்ணன், அதாவது கேரளாவை சார்ந்த நீதிபதி இந்தியாவினுடைய முதல் தலித் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா உட்கார்ந்திருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க சில தீர்ப்புகள் அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு 2வது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் சொல்லக்கூடிய B.R. கவாய் வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் தான். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 படி இப்போதைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல கிட்டத்தட்ட 3 முக்கியமான நீதிபதிகள் தலித் சமூகத்திலிருந்து வந்திருக்காங்க. B.R. கவாய், C.T. ரவிக்குமார், அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் பிரசன்ன வரலே. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் தலித் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் பங்களிப்பும். இது ஒரு பக்கம் சமூக நீதியாக மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்பட்டிருக்கூடிய இந்த நேரத்தில் B.R. கவாய் பொறுப்பேற்ற உடனே முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெலகிராம் பத்திரிகைக்கு பேட்டியில் கொடுக்கும்போது, இந்தியாவில் பாராளுமன்றத்தை விட அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் அதிக அதிகாரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த விஷயத்தை பேசணும்? டெலகிராம் பத்திரிகையில் இது குறித்து ஏன் ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான சில உரையாடல்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்கள் சில வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்த மிக முக்கியமான தீர்ப்புகளுக்கு நேர் எதிராக உச்சநீதிமன்றத்தை சாடி பேசினார். அதை எப்படி பேசினார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் பார்லிமெண்டா செயல்படுது? நீங்களே சட்டத்தை ஏற்றுக்குவீங்களா? நீங்களே சட்டமாக மாற்றுவீங்களா? எங்க அப்ப எதுக்கு இல்லை நாடாளுமன்றம் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வீரவசனம் எல்லாம் பேசினாரு. அன்னைக்கே சஞ்சீவ் கண்ணா அதுக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுத்துட்டார். எப்போ 2 நாளைக்கு முன்னாடியே. இப்ப சரி, புதுசா ஒரு நீதிபதி வர்றாரு, அவராவது நமக்கு ஃபேவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பாஜகவும் பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தன்கரும் இவங்க எல்லாம் நினைச்சாங்க. ஆனா பதவியேற்ற 24 மணி நேரத்திலேயே, தம்பி நீங்க வேற நாங்க வேற, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, அரசியலமைப்பு சட்டம் தான் மிகப்பெரிய அதிகாரம் படைச்சது, அதுலயும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் அதீத அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தன்கர் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை தொடர்ச்சியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தார். அவர் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தமிழ்நாடு கவர்னர் R.N. ரவி 10 சட்டத்துக்கு கையெழுத்து போடாம வச்சிருந்தாரு. 5 வருஷமா இழுத்தடிச்சார். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் சரி, இவர் வந்ததுக்கு பிறகும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA-க்களால் பாஸ் பண்ணப்பட்ட, ஒத்துக்கப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை சட்டமாக்கும் போது கையெழுத்து போடாம வேணும்னே தம் பெட்டிக்குள்ள ராக்குள்ள போட்டு உட்கார்ந்திருந்தார் இந்த R.N. ரவி. இது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்காக போகும்போது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல கேள்விகளை R.N. ரவி நேரடியாக கேட்டாங்க. இந்த முறை கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, 10 மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போடலனாலும் பரவாயில்ல, கவர்னர் கையெழுத்து தேவை கிடையாது, இது சட்டமா பாயும் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கிட்டாங்க. கவர்னரும் ஜனாதிபதி கையெழுத்து இல்லாமலேயே ஒரு மசோதா இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக சட்டமாக மாற்றப்பட்டது இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான். அது முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த பெருமை போய் சேரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்னர், குடியரசுத் தலைவர் ஒரு மசோதா வருது அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வச்சிருக்க முடியாது. அது கவர்னர் மாளிகையா இருந்தாலும் சரி, ஜனாதிபதி மாளிகையா இருந்தாலும் சரி, ராஜ்பவனா இருந்தாலும் சரி, இல்ல ராஷ்டிரபதி பவனா இருந்தாலும் சரி, நீங்க பாட்டுக்கு வாங்கி
அப்படியே டஸ்ட்பினில் போகிற மாதிரி போட்டு சும்மா உட்காந்துருக்கலாம் முடியாது. 1 மாதம் டைம் கவர்னருக்கு, 3 மாதம் டைம் ஜனாதிபதிக்கு. கையெழுத்து போட்டு அது குறித்தான விஷயங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று கையெழுத்து போடுங்க, இல்லை திருப்பி அனுப்புங்க, இல்லை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீங்கள் கிடப்பெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலினூடாக தீர்ப்பிலேயே சொல்லிட்டாங்க. இதுவும் இந்திய வரலாறுல முதல் முறையாக. இதை கேட்ட உடனே பொறுக்க முடியல மோடி அரசாங்கத்துக்கு. மோடி அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது, மோடி அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான தன்கர் கண்ணாபின்னான்னு குதிச்சார். இன்னும் உச்சநீதிமன்றம் இப்படிலாம் செயல்படுது, அவங்களே பாராளுமன்றமாக செயல்படுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்தியாவில் வந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு தான் அதிகமாக இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே பாஜகவை சார்ந்த எம்பி நிஷ்காந்த் துபே ரொம்ப 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 கொச்சையா கேவலமா உச்சநீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பேசினார். அன்னைக்கே அவர் மேல வழக்கு போட்டு கைது பண்ணி ஜெயில போட்டுக்கணும். அதெல்லாம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டுற விதமாக வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செயல்படுறாரு அப்படின்லாம் பேசினார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொச்சையான ஸ்டேட்மெண்ட். அவர் மேலாம் வழக்கு பதிஞ்சு இந்நேரம் அவர் ஜெயிலில் போட்டுக்கணும். ஆனால் மோடி அரசாங்கம் இது வரைக்கும் போடல அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வேதனையும் வருத்தமாகவே இருக்குது. இதில் குறிப்பாக இதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கலாம், இல்லை ஜனாதிபதியாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்னராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் முதல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் தான் நாமளும் திருப்பி சொல்லிட்டு வர்றோம். கவர்னர், முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்களோ இல்லை எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயத்தை வந்து சட்டமாக கொண்டு வர நினச்சாங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அதிகாரம் இருக்குது, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாம், அந்த சட்டம் கையெழுத்தாகலாம், நடைமுறைக்கு வரலாம். அந்த நடைமுறையை இந்தியாவினுடைய பியூரோக்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்துறையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இது சரியா தப்பா, இது மீறப்பட்டிருக்கா மீறப்படலையா, இது பாதுகாக்கப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கணும் அப்படின்னா, முழுக்க நீதிமன்றத்துக்கே இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். இப்போ இது மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, பார்லிமெண்ட் எல்லாம் பெருசு கிடையாது, சட்டமன்றம் எல்லாம் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நியாயமான விஷயம். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் எதை எம்பவர் பண்ணுது, கான்ஸ்டியூஷன் நமக்கு எதை உணர்த்துது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சட்டமன்றமோ பாராளுமன்றமோ சட்டங்களை கொண்டு வரும்போது அது சரி தவறுகளை வந்து அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அந்த உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்த்தியிருக்காங்க. அதைத்தான் நேற்று வந்து பிஆர் கவி சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோடி அரசாங்கம் வந்து வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது முழுக்க இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைகளுக்கு நேர் எதிரானது, விரோதமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்யூலர் நாடு. இந்த செக்யூலர் நேஷன்ஸில் இஸ்லாமியருடைய சொத்துக்களில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறதுக்காக இவங்க வகுப்பு சட்டத்தில் இந்துக்கள் உள்ள வருவாங்க, கலெக்டர் உள்ள வருவாங்கன்னு பல்வேறு விஷயங்களை கொண்டு வராங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மத சுதந்திரம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இவங்க கொண்டு வந்த சட்டத்தை யார் பாதுகாக்கணும்? அப்போ இவங்க இந்த சூழ்நிலையில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தவிர்த்து அதை சரி செஞ்சு கான்ஸ்டியூஷனுடைய வேலிடிட்டியை யார் காப்பாற்றணும்? நீதிமன்றம் தான் காப்பாற்றணும். அதைத்தான் பிஆர் கவி சொல்ல வர்றாரு. அதாவது நீங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை கொண்டு வருவீங்க, ஆனால் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையை இது மீறலையா, கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கலையா, கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா மைனஸாக இருக்கா அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டிய இடம் வந்து நீதிமன்றம் தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இதே சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், குறிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அதனுடைய கொலீஜிய சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் பல நாட்களாக சில திட்டங்களை வந்து தீட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2023 இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை போட்டு நீதித்துறையில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் வந்து இந்த மோடி அரசாங்கம் சில ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கமிட்டியினூடாக எடுத்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கொலீஜியம், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் சீனியாரிட்டியின் அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய பாடி அப்படிங்கிறது கொலீஜியம் தான். இந்த கொலீஜியத்தில் முழுக்க ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருந்தாலும் முழுக்க இதனுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கு அப்படின்னா நீதித்துறையின் கையில் மட்டும்தான் இருக்கு. அப்போ இதை எப்படியாவது டைலூட் பண்ணணும். நீதித்துறை வந்து தன்னிச்சையாக செயல்படுது, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். குறிப்பாக இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா இருக்கு இல்லையா, சட்டத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்துறை அமைச்சகத்துக்கு கீழே எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் பல நாள்
பல முயற்சிகள் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த ஸ்ட்ரக்சரையே உடைச்சிட்டு வேற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அது எல்லாத்தையும் தடுத்து தூக்கி எறிஞ்சிருச்சு. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் அதாவது ஜட்ஜிகள் தேர்வு செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அங்கே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் தேர்வு செஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுகளுடைய சொத்து பட்டியலாம் வெளியே தெரியல. ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் வந்து ஒரு ஜட்ஜு மாட்டினார். அவர் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து தீயில எரியும் போது பிடிபட்டிருக்கு. அப்போ வந்து ஜட்ஜுக்கள் வந்து அவங்களுடைய சொத்து பட்டியல்கள் வெளியிடணும். அவங்க மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான முழு அதிகாரம் இருக்கணும். இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு புற அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது மோடி அரசாங்கம். தொடர்ச்சியாக போன வாரம் வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. போன வாரம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த யஷ்வந்த் வர்மா கேஸ் வந்துச்சு. அதாவது ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா விட்டு ஒரு பெரிய தீ விபத்து நடந்து பணமெல்லாம் கைப்பற்றுச்சு இல்லையா? அப்போ ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பினாங்க. அதாவது வந்து ஜட்ஜுகள்லாம் அவங்களுடைய சொத்துக்களை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அனைத்து உச்சநீதிமன்ற ஜட்ஜுகளும் தங்களுடைய சொத்து பட்டியல்களை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 33 ஜட்ஜில் 21 பேர் தான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், பணம் எவ்வளவு வச்சிருக்கோம், டெபாசிட் எவ்வளவு பண்ணியிருக்கோம், எதில் முதலீடு பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கொலிஜியமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு செக் வைக்க மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவங்க பல சட்டங்களை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதனுடைய அடிப்படைக்கு நேர் முரணான விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு கடிவாளம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றம் மட்டும்தான் இருக்கு, உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இருக்கு. இதை எப்படியாவது விட்டுறக்கூடாது, இதனுடைய அதிகாரத்தை டைலூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பல காலமாக இந்த மோடி அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்களே பல முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா RSS அமைப்புக்கு ஒரு துணை அமைப்பு இருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் அண்ட் லாயர்ஸை வந்து ஒரு டீமாக ஃப்ரேம் பண்ணி RSS வந்து அந்த அமைப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த அமைப்பும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்குள்ள பூந்து அவங்களுடைய வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவினுடைய நீதித்துறையை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், இந்துத்துவாவின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி பத்தி எந்த பொறுப்பாடுமே இல்லாம ஒரு அணி திரட்டுற வேலையை நீதித்துறைக்குள்ள வந்து இந்த RSS பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது இந்த மோடி அரசாங்கம் தான் அப்படின்னு வெளிப்படையா தெரியுது. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு கடந்த 2014-15 பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை, நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தப்பட்டுட்டே இருக்கு. இதுல இருந்து தான் நீதிபதிகள் தன்னிச்சையா செயல்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் தீர்ப்பிலேயே பல பஞ்சாயத்துகள் வந்துச்சு. அந்த பஞ்சாயத்துல வந்து இப்பதான் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா BR கவி வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்படையா சொன்னார், இங்க பாருங்க, நான் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகுலாம் எந்த பதவியுமே அனுபவிக்க மாட்டேன், நான் வந்து எந்த பதவிக்குமே போற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவர் சொன்னார். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் குறிப்பாக கடந்த 5-6 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆனதுல கிட்டத்தட்ட 6-7 ஜட்ஜுகள் வந்து ரிட்டையர்ட் ஆனவொன்னே பெரிய பெரிய பதவிக்கு போயிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அயோத்தியா தீர்ப்பு. அயோத்தி தீர்ப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக பாபர் மசூதி இடிச்சுட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பில் அப்ரூவல் கொடுத்துச்சு. அந்த தீர்ப்பை கொடுத்தது யாரான்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோட சேர்த்து மிக முக்கியமான 5 நீதிபதிகள். அவங்கள அசோக் பூஷன் அப்படிங்கக்கூடிய நீதிபதி ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து ராமர் கோயிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுடைய சேர்மனா இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு புது பதவியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, ரஞ்சன் கோகி அவர் தான் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் ராஜ்யசபா MP ஆயிட்டார். பாஜக தயவில் ராஜ்யசபா MP ஆயிட்டார். அது மட்டும் இல்லை, அப்துல் நாசர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறுபான்மை ஜட்ஜ், அவர் இன்னைக்கு ஆந்திராவினுடைய கவர்னர் ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் SA போப்தா அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரா லா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் ஆயிட்டார். அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருந்த காலத்தில் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆன உடனே அரசாங்கம் பெரிய பெரிய பதவிகளை இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஒரு கேள்வி எழுப்புது நீதித்துறைக்குள்ள. நீங்க இருக்கிற காலகட்டத்தில் நேர்மையா நடந்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து எழுப்புது. சாதாரண எளிய மனிதனுக்கே எழுப்பும். அப்ப இந்த சூழ்நிலையில இப்ப வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவி வெளிப்படையா சொல்றாரு, நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த பதவியுமே ஏற்றுக்க மாட்டேன், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த பதவியும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 6 மாசம் நான் இருப்பேன், நான் அதுக்கப்புறம் ஒரு பதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இப்ப கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்ல நான் வந்து சாதகமா பாதகமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அரசாங்கத்தினுடைய வகுப்பு சட்டம் மாதிரி இன்னும் பல மிக முக்கியமான சட்டங்கள் இந்த 6 மாதத்தில் மிகப்பெரிய விவாதங்களாக மாறப்போகுது. ஒரு நாடு ஒரு தேர்தல், அது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன், இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வகுப்பு சட்டம், அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சிவில் கோட், இது எல்லாமே இன்னொரு 6 மாசத்துல மிகப்பெரிய விவாதங்களாக மாற்றப் போகிறார்கள். அதாவது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக இன்னைக்கு மட்டும் இருக்கு. இதுக்கு எதிராக நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இது எல்லாமே BR கவி தலைமையில் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்போ இதுல வரக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்தை நேரடியாக பாதிக்கும். அதனாலதான் மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நெருடலே இருக்காங்க. ஏன்னா இவர் வந்தவர் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த பதவியும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு, என்ன பண்ண போறாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு நெருடலாகவும் ஒரு பயத்தோடையும் மோடி அரசாங்கம் இந்த புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய புதிய தீர்ப்புகளை கண்டு அஞ்சியும் பயந்தும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பா இப்ப கோர்ட் வெக்கேஷன்ல இருக்கு. இந்த வெக்கேஷன் முடிஞ்ச உடனே என்னென்ன வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு வரப்போகுது, அதுல BR கவாய் என்னென்ன தீர்ப்புகளை கொடுக்க போறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.